ஆளு செம்மையா இருக்காளே, இவளை விடக்கூடாது. ஆமா, 6 மாசம் வாடகை பாக்கி இருக்குல்ல. ரைட்டு, கச்சேரியை தொடங்க வேண்டியதான். ஏய் மலரு, ஏன் அப்படி உண்மையே இருக்க? நான் ஏதோ அப்போ பேசிட்டனால போகுமா? பின்ன என்னங்க, சுத்தி கடனா வாங்கி வச்சுட்டோம், எப்படி சமாளிக்கிறது? சமாளிச்சதே ஆகணும். நான் தான் அப்பயே சொன்னில்ல, 6 மாசத்துல அமௌண்ட் வருதுன்னு. அதை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சலாம். சரி, ஒரு 2 படத்துக்கு போமா? போலாம். என்ன படம்? அது ஒரு இங்கிலீஷ் படம். ஏய், டெய்லி இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு தானே இருக்கோம், அப்புறம் படத்துக்கு கூப்பிடுறீங்க? நெசத்துல பார்க்கறதுக்கும் படத்துல பார்க்கறது வித்தியாசம் இருக்குல்ல. இல்ல, ரொம்ப ஜாலியா இருக்கிய போல. இல்லை ஓனர், சும்மா பேசிட்டு இருந்தோம். நீங்க ஜாலியா தான் இருக்கீங்க, ஆனா கஷ்டம் எனக்கு தானே. 6 மாசமா வாடகை கொடுக்கல, ஆனா ஜாலியா இருக்கீங்க. என்னம்மா, நீ ஜாலியா இரு, சந்தோஷமா இரு, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை வாடகை. இன்னும் 2 நாள்ல வாடகை கொடுக்கலைன்னா உங்க வீட்டு சாமான அள்ளி வெளியே போட்டுருவேன். அட்வான்ஸ்ல ₹1 கிடைக்காது. வாடகை கொடுக்க பாருங்க, நான் ரொம்ப மோசமானவன். ஹவுஸ் ஓனர் ரொம்ப பிரச்சனை பண்ணுறானே, என்ன பண்ணலாம்? இவன் கணக்கை முடிக்கணும். வீட்டு ஜாமான்லாம் அள்ளி போட்டால் ரொம்ப அசிங்கமாயிடுமே. நம்ம புருஷனை நம்பி ஒன்றுமே பண்ணவே முடியாது. எப்படியாவது ஹவுஸ் ஓனரை கரெக்ட் பண்ணி ஓகே பண்ணணும். என்ன ஒன்று? என்னம்மா, 6 மாசம் வாடகை கொடுக்கணும், நானும் வந்து வந்து போறேன், கண்டுக்கிறவே மாட்டேங்கிறியே. அதான் 1 மாசத்துல தரேன் வீட்டுக்காரர் சொன்னார்ல. இதத்தான் மாசம் மாசம் சொல்றீங்களே,
இப்போ நான் என்ன ஓனர் பண்றது? வாடகை சரி பண்ணணும்னா உன்னால மட்டும்தான் முடியும். அப்படின்னா நீங்க வாடகை கேட்க மாட்டீங்களா ஓனர்? 6 மாசம் இல்ல, 2 வருஷத்துக்கு கூட நீ வாடகை தர வேணாம். ஆனா நான் சொல்றத நீ கேட்கணும். ஓனர் என்ன ஓனர்? வாடகை கேட்டு வந்தேன். நான் தான் 1 மாசத்துல வாடகை தரேன்னு சொன்னேன் ஓனர். அதுக்கு இல்ல, நான் வாடகை கேட்டு தான் வந்தேன். ஆனா தங்கச்சி சொன்னதை பார்த்தா ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல பொண்ணு. நான் தான் உங்களை ரொம்ப தொந்தரவு படுத்திட்டேன். தங்கச்சி கஷ்டத்தை சொன்னுச்சு. நகையெல்லாம் அடகுல கிடக்காமல, கடன் வேற அதிகமா இருக்குன்னு சொன்னுச்சு. அதான் மனசு கேட்கல. எனக்கு நீங்க வாடகை கொடுக்க வேணாம். ஒரு 2 வருஷத்துக்கு வாடகையே தர வேணாம். உங்க கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சந்தோஷமா இருங்க, எனக்கு அது போதும். ஹவுஸ் ஓனர் வந்தாரு, திடீர்னு வாடகை வேணான்ட்டாரு. ஆமாங்க, நான் தான் அவருக்கு சொல்லி புரிய வச்சேன். என்னால நம்பவே முடியலையாமா. அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க. 2 வருஷம் இங்கேயே இருக்க சொல்லிட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, 5 லட்ச ரூபா பணம் கேட்டேன், தாரேன்னு சொல்லிட்டாரு. அப்படியாமா? பரவாயில்லையே, ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு சார். நான் வேற தப்பா நினைச்சிட்டீமா அவரை. இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது.